விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு. மந்திரத்தால் ஈஸ்வரன் பரமசிவன். எங்கள் அண்ணன் மந்திரத்தால் மானிட பிறவிய வாயை கட்டிட்டான். எங்கள் அண்ணனே கட்டிட்டான்டா. என் ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் மானிட பிறவி ஆணும் பெண்ணும் மந்திரத்தால் வாயை கட்டியாச்சு. முடிஞ்சு வச்சு கணக்கு. தைப்பொங்கல் கொண்டாடுதில் அந்த இனிப்பில் 8ஆம் நாட்டு சனி உட்காந்து இருந்து கழிச்சு கொண்டே போவான். இருந்து கழிச்சு கொண்டே போவான். தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் இந்த 2 நாளும் 8ஆம் நாட்டு சனி பொங்கல் சாப்பிடுறதில்ல, ஆணும் பெண்ணும் சாப்பிடுறதில்ல, கழிச்சு கொண்டே போவான். அதை மானிட பிறவி சாப்பிட்டு கூட 8ஆம் நாட்டு சனி விட்ட சிறுநீரத்தை அள்ளி சாப்பிட்றான். இந்த செம்மத்தில் மானிட பிறவி அரசியல்வாதி அனைத்தும் சிறுநீரத்தை சனி இட்டதை சாப்பிடுவான். மானிட பிறவி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, மத்திய அரசு மாநில அரசு சிறுநீரத்தை கழித்து முடிச்சிருவான். கரைச்சிருவார். முக்கால் சத்தியம். பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி அனைத்தும் சிறுநீரத்தை கழிச்சிருவான். சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. கழிச்சா என்ன நடக்கும்? மந்திரத்தால் அவனும் கட்டிடுவான். எல்லாமே கட்டிடுவான். வாயை கட்டினா ஆகும்? முக்கால் சத்தியம். புறக்கருக்கு சனி வாயில் இட்டுருவான் நீரை. அவன் நீரை இட்ட உடனே இந்த அதிகாரி இவ்வளோ வாங்கினா, இந்த அதிகாரி இத்தனை வாங்கினா, இந்த இடத்துக்கு இவன் கையெழுத்து போட்டான்னு இப்படி வரும். அதுக்கு தான் புறக்கரு புறா வாயில் மோண்டுறா, நீர் சிறுநீரத்தை கழிச்சிடுறா அப்படின்ட்டார் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். இட்டாச்சுன்னா அதிகாரி பூரா உள்ள மாட்டுவான். இவனை அடிக்க தூக்கி போட்டு அடிக்க புறக்கரை புறம் நச்சு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்டா.